இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மேலும் 13 முக்கிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ரூபாய் 6,84,00,000 மானியமாக வழங்க வேண்டும் என்றும், தமிழகத்தில் பேரிடர்களை எதிர்கொள்ள ரூபாய் 5,500 கோடி நிதியை ஒதுக்க பரிந்துரைக்க வேண்டும் என்றும் நிதி ஆணையக் குழுவிடம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். மாநில வரி பகிர்வை 50% உயர்த்த வேண்டும் என்றும் 16வது நிதி ஆணையக் குழுவிடம் முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தளவாய் சுந்தரம் எம்எல்ஏவுக்கு அதிமுகவில் மீண்டும் அமைப்பு செயலாளர், கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. கூகுள் மேப் உதவியுடன் 3 சக்கர வாகனத்தில் தவறான பாதையில் சென்று வத்தலகுண்டு அருகே சேற்றில் சிக்கிய கர்நாடகாவை சேர்ந்த மாற்றுத்திறனாளி ஐயப்ப பக்தரை போலீசார் மீட்டனர். ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தம் அசுத்தமாவதை தடுக்க ரூபாய் 52,60,00,000 செலவில் அமைக்கப்பட்டுள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என உயர்நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. லாட்டரி அதிபர் மார்ட்டினுக்கு சொந்தமான 22 இடங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையின் முடிவில் ரூபாய் 12,41,00,000 பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்றும், ரூபாய் 6,42,00,000 வைப்பு நிதி முடக்கப்பட்டுள்ளது என்றும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடந்து வருகின்றன. இதற்காக தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் ரயில்களின் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பணியின் போது உயிரிழந்த போலீசாரின் வாரிசுகள் 707 பேர் கருணை அடிப்படையிலான பணிக்காக காத்திருக்கின்றனர் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 88வது நினைவு நாளையொட்டி அவருக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி, முதல்வர் மு.க. ஸ்டாலின் மற்றும் தலைவர்கள் புகழஞ்சலி செலுத்தினர். மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் டாஸ்மாக் மதுக்கடையை மாற்ற வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. உள்ளாட்சிகளுக்கு சிறப்பு நிதி வழங்க மத்திய நிதி ஆணையம் பரிந்துரைத்துள்ளதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அந்த நிதியை மாநில அரசுகள் மூலமாகத்தான் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது. நிதி பகிர்வு கொள்கையை மாற்ற வலியுறுத்தி நிதி ஆணையத்தின் தலைவர் அரவிந்த் பனகாரியாவுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திங்கட்கிழமை கடிதம் எழுதியுள்ளார். ரயிலில் பயணித்த போது சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிட்ட கோவையை சேர்ந்த கூடைப்பந்தாட்ட வீராங்கனை திடீரென உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலர் புசி ஆனந்த் அறிவித்துள்ளார். நாட்டில் காதி மற்றும் கிராம தொழில் துறையில் 10,17,000 பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை இணையமைச்சர் ஷோபா கரந்தலஜே தெரிவித்துள்ளார். முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டத்தில் முறைகேடு நடப்பதை தடுக்க அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் QR ஸ்கேன் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மருதமலை கோவிலில் மாற்று மதத்தினரை பணியிலிருந்து நீக்காவிட்டால் போராட்டம் என்று காடேஸ்வர சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் அறிவியல் ஆசிரியர்கள் சிறந்த அறிவியல் ஆசிரியர் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகையில் திமுகவில் அங்கம் வகிக்கும் சிறுவனின் வயது குறித்து அதிமுக சமூக வலைதளம் வாயிலாக கேள்வி எழுப்ப சிறுவனை வைத்தே திமுக பதிலடி கொடுத்துள்ளது. தமிழறிஞர்கள் 9 பேரின் நூல்களை நாட்டுடைமையாக்கி அவர்களுக்கான நூலுரிமை தொகை ரூபாய் 90,00,000 தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு. சுவாமிநாதன் வழங்கினார். வக்பு வாரிய திருத்த சட்டம் வந்தால் மட்டுமே இந்து கோவில் சொத்துக்கள் கூட பாதுகாக்கப்படும் என மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்தலாஜே தெரிவித்துள்ளார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலர் வேணுகோபாலை வழியனுப்ப கோவை விமான நிலையத்துக்கு வந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுக்குள் தடித்த வார்த்தைகளால் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பதற்றம் நிலவியது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருச்சியில் நேற்று அளித்த பேட்டியில் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கும் சம்பந்திகள் என்று பிற கட்சிகளை கிண்டல் செய்துள்ளார். கூட்டுறவு ரேஷன் கடைகளுக்கு ஊழியர்களை தேர்வு செய்வதற்கான நேர்முக தேர்வு வரும் 25இல் துவங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆரம்ப சுகாதார நிலையங்களில் டாக்டர்கள், நர்சுகள் ஓபி அடிப்பதை தடுக்கவும் பாதுகாப்பை உறுதி செய்யவும் மருத்துவமனை மற்றும் டாக்டர் அறை நுழைவு வாயில்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருகின்றன. ஓட்டல்கள் மற்றும் டீ கடைகளில் பார்சலுக்கு பிளாஸ்டிக் கவர், சில்வர் பேப்பர்களை பயன்படுத்த உணவு பாதுகாப்புத்துறை தடை விதித்துள்ளது. பிளாஸ்டிக் பேப்பர் கவர்கள், சில்வர் பாயில் கவர் போன்றவற்றில் உணவுகளை கட்டி கொடுத்தால் முதல் முறை பிடிபடுபவர்களுக்கு ரூபாய் 5,000 அபராதம் விதிக்கப்படும் என்றும், தடையை மீறினால் உணவு பாதுகாப்புத்துறை சட்டப்படி கடை உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரசு விரைவு பஸ்களில் 90 நாட்களுக்கு முன்னரே டிக்கெட் முன்பதிவு செய்யும் முறை நேற்று முதல் அமலானது. பொங்கல் டிக்கெட் முன்பதிவு துவங்கியுள்ளதால் பயணியர் ஆர்வமாக முன்பதிவு செய்து வருகின்றனர். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடந்து வருகின்றன. இதற்காக தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் ரயில்களின் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வளர்ந்த மாநிலங்களை பாதிக்காத வகையில் நிதி பகிர்வு இருக்க வேண்டும் என்று சென்னையில் நேற்று நடைபெற்ற 16வது நிதிக்குழு ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தி பேசியதுடன் அது தொடர்பாக மனுக்களும் அளிக்கப்பட்டன.
சென்னை விமான நிலையத்தில் நேற்று ஒரே நாளில் சிங்கப்பூர், இலங்கை, வங்கதேசம் ஆகிய நாடுகளுக்கு செல்லும் 4 விமானங்கள் மற்றும் அங்கிருந்து வருகை தரும் 4 விமானங்கள் என 8 விமானங்கள் திடீரென ரத்து செய்யப்பட்டது. மாநகர் போக்குவரத்து கழக பேருந்துகளில் ஒரு பயணி சொந்த உபயோகத்திற்கான 20 கிலோ எடையுள்ள பொருட்களை கட்டணமின்றி எடுத்து செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் நடத்துனர்களுக்கு மாநகர போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. கைலாஷ் கெலாட் ஒரு சுதந்திரமான மனிதர் எனவும் அவர் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் எனவும் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் டெல்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். பிரபுதேவா இயக்கத்தில் வெளியாக உள்ள ஜாலியோ ஜிம்கானா திரைப்படத்தின் ஸ்னீக் பீக் வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது. பெண் IPS அதிகாரிக்கு மிரட்டல் விடுத்த புகாரில் விடுதலை சிறுத்தைகள் கோவை தெற்கு மாவட்ட செயலாளரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருச்சியில் மாநகராட்சி பகுதிகளில் சாலைகள் சிதலமடைந்து காணப்படுவதாக கூறி நாற்று நடும் போராட்டம் நடைபெற்றது. அமெரிக்காவில் படிக்க விரும்பும் மாணவர்கள் இலவச நேரடி ஆலோசனைகளை பெற சென்னை அண்ணா நூலகத்தில் அமெரிக்க பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் கண்காட்சியை எஜுகேஷன் USA நடத்துகிறது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க முன்பதிவு அவசியம் என்றும் அதற்கான இணைப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 71வது கூட்டுறவு வார விழாவில் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கு வேர்கள், பணியாளர்களுக்கு விழுதுகள், திருநர்களுக்கு சிறகுகள் என 3 திட்டங்களை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு அரசின் கல்லூரி கல்வித்துறையின் கீழ் இயங்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலைக்கல்லூரி ஆசிரியர்கள் மறுநியமனம் நீடிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கோவி செழியன் அறிவித்துள்ளார். திருச்செந்தூரில் கோவில் யானையாக உள்ள தேவயானை யானைக்கு பக்தர் சிசுபாலன் என்பவர் பழம் கொடுக்க முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது திடீரென யானை பாகன் உதயா மற்றும் பழம் கொடுக்க வந்த பக்தர் சிசுபாலன் ஆகிய இருவரையும் தூக்கி வீசி மிதித்தது. இதில் பாகன் உதயகுமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். செல்ஃபி எடுத்தபோது யானை தாக்கியுள்ளதாக வனச்சரக அலுவலர் அதிர்ச்சி தகவல் தெரிவித்துள்ளார். நடிகை கஸ்தூரியை ஒரு தீவிரவாதி போன்று காவல்துறையினர் நடத்துவது சரியானது அல்ல என பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். குத்தகை காலம் முடிந்துவிட்டால் டாஸ்மாக் மதுபான கடையை காலி செய்ய வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநருக்கு உத்தரவிட்டுள்ளது. ஒரு காலகட்டத்தில் இந்திய சினிமாவின் தாய் வீடு என்றால் கோடம்பாக்கம் தான் என்று சொல்வார்கள். இந்த நிலையில் விக்ரம், விஜய் சேதுபதி, தனுஷ் ஆகிய ஹீரோக்கள் மதுரைக்கு படையெடுத்து வருகின்றனர். சென்னை முகப்பேர் பகுதியில் வசித்து வந்த 12 வயது சிறுமியை காவலாளி ஒருவர் கடத்தி சென்றதாக அவரது தாயார் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார். வலசரவாக்கத்தை சேர்ந்த பம்பி என்ற 24 வயதான ஒருவர் தனியார் நிறுவனம் ஒன்றில் காவலாளியாக வேலை பார்த்து வந்துள்ளார். இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் 12 வயது சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றிய நிலையில் திருப்பதியில் சிறுமியுடன் காவலாளி இருந்ததை போலீசார் கண்டுபிடித்து மீட்டெடுத்தனர். சென்னை எழும்பூரிலிருந்து செல்லும் முக்கிய விரைவு ரயில்கள் தாம்பரத்திலிருந்து இயக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருவொற்றியூர் கம்பர் தெருவை சேர்ந்த அமிர்தவர்ஷினி என்பவர் நேற்று முன்தினம் தனது வீட்டின் அருகே உள்ள தனது தோழியின் வீட்டிற்கு சென்றுள்ளார். பொதுவாகவே அமிர்தவர்ஷினி தனது தோழியின் வீட்டிற்கு சென்று அவருடன் பேசி இருந்துவிட்டு வருவது வழக்கமாகியுள்ளது. தோழி வீட்டிற்கு சென்று வந்ததை தாய் கண்டித்ததால் 20 வயது இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். பாகிஸ்தானுடனான 3வது T20 ஆட்டத்தில் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் திங்கட்கிழமை வென்ற ஆஸ்திரேலியா தொடரை 3-0 என முழுமையாக கைப்பற்றி சாம்பியனானது. ATP ஃபைனல்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டியின் ஒற்றையர் பிரிவில் இத்தாலியின் யானிக் சினர் சாம்பியன் பட்டம் வென்றார். இப்போட்டியில் முதல் முறையாக கோப்பை வென்றுள்ள அவர் அதையும் தனது சொந்த மண்ணிலேயே பெற்று அசத்தி இருக்கிறார். மகளிருக்கான ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா தனது அரையிறுதி ஆட்டத்தில் ஜப்பானுடன் இன்று மோதுகிறது. கோகோ உலகக்கோப்பை போட்டிகள் முதன்முறையாக இந்தியாவில் வரும் 2025 புதுடில்லி இந்திரா காந்தி உள் விளையாட்டரங்கில் நடைபெறவுள்ளது. இந்திய கோகோ கூட்டமைப்புக்கு ஒலிம்பிக் சங்க தலைவர் PT உஷா முழு ஆதரவு தெரிவித்துள்ளார். ஆப்பிள் ஐபோன்களை தயாரிக்கும் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தனது ஆலை பணிக்கான விளம்பரங்களில் வயது, பாலினம், திருமணம் விவரம் உள்ளிட்ட தகவல்களை குறிப்பிடாமல் தவிர்க்க வேண்டுமென தொழிலாளர்களை பணியமர்த்தும் நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 55,968 ரூபாய்க்கும் 1 கிராம் 6,996 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை காரணமாக பரவலாக மழை பெய்து வருகிறது. நேற்று முன்தினம் டெல்டா மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை கொட்டி தீர்த்த நிலையில் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கனமழை காரணமாக காரைக்காலில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.